Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, recover பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆப்ஷனை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு சேவோட கேட்டகரியில் சேவ் ஒர்க் புக் செக்ஷனில் பார்த்தோம்னா சேவ் ஆட்டோ ரெக்கவர் இன்ஃபர்மேஷன் எவ்ரி 10 minutes அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட எக்ஸல்லையும் கண்டிப்பாக இதை எனேபிள் பண்ணி இருக்கும். பட் டிஃபால்ட்டாக இந்த மினிட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சேவ் பண்ணுற மினிட்ஸ் அது 10 minutesன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை மினிமம் 1 minute நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ரெண்டாவது ஆப்ஷன் கீப் த லாஸ்ட் ஆட்டோ ரெக்கவர்ட் வெர்ஷன். ஸோ இதுவும் செக் பண்ணியிருக்கான்றதையும் கவனமாக கவனிச்சுக்குங்க. அண்ட் அதுக்கு கீழே ஆட்டோ ரெக்கவர் ஃபைல் லொக்கேஷனும் இருக்குது. டிஃபால்ட்டான லொக்கேஷன் இதுதான். இன்கேஸ் உங்களுக்கு வேறு லொக்கேஷன் வேணும்னா தாராளமாக நீங்கள் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த லொக்கேஷனை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஏங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து இந்த சேஞ்சஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரீசெண்டாக ஒர்க் பண்ண ஒர்க் புக்கை சேவ் பண்ணாமலே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னும் போது அதையும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஃபைல் ஓப்பனுக்குள்ளே போனோம்னா ரீசன்ட் செக்ஷனுக்கு பாட்டமில் பார்த்தோம்னா ரெக்கவர் அன்சேவ்ட் ஒர்க் புக்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் ரீசெண்டாக ஒர்க் பண்ண ஒர்க் புக் சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து தாராளமாக அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் ஒரு விஷயத்தை கவனிங்க, இந்த ஒர்க் புக் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணப்பட்டது தான். இதில் ஒரு சில ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறோம், ஒரு சில சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். பட் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த சேஞ்சஸை நம்ம சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரீசெண்டாக காப்பி பண்ண அந்த ரெக்கவரி லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்மளுடைய எக்ஸ்ப்ளோரரோட அட்ரஸ் பாரில் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது செக் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபைல் தான். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நம்மளுடைய அன்சேவ்டு வெர்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு 3 விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். டைட்டில் பாரை கவனித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட், இது அன்சேவ்டு ஃபைல். ரெண்டாவது ரீட் ஒன்லி. அண்ட் மூணாவது பாருங்கள் டெம்பரரிலி ஸ்டோர்ட் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ ஜஸ்ட் நீங்கள் Ctrl+S கொடுத்து மறுபடியும் சேவ் பண்ணுங்கள். ஒரு சின்ன வார்னிங் வரும். இதே ஒர்க் புக்கை நீங்கள் நியூ நேமில் வேறு லொக்கேஷன்லேயோ இல்லை நியூ நேம்லேயோ நீங்கள் சேவ் பண்ணணும். ஜஸ்ட் ஓகே கொடுத்து வேறு ஒரு லொக்கேஷனில் நாம் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு இது டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் செக் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இது ரீட் ஒன்லி கிடையாது, நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இப்போது நல்லா கவனிங்க, இந்த ஃபைலில் நாம் என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், ஒரு சில சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறோம். ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் பவர் லாஸ், ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிட்டு சேவே பண்ணல, சிஸ்டம் ஆஃப் ஆகிட்டு, இல்லை தானாகவே ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னும் போது இதையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸலை ஓப்பன் பண்ணும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெக்கவரி ஆப்ஷன் உங்களுக்கு அங்கே இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு டாக்குமெண்ட் ரெக்கவரி பேனல் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு மேலே ஹோவர் பண்ணும் போதே இது ஒரிஜினல் டாக்குமெண்ட். அண்ட் இது பார்த்தோம்னா ஆட்டோ ரெக்கவர் வெர்ஷன். ஸோ ரெக்கவர் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக என்ன சேஞ்சஸ் பண்ணமோ அது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணோம், அதனால் இருக்குது. ஒரிஜினல் ஃபைலை ஓப்பன் பண்ணும் போது அந்த சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு எது தேவையோ அதை நாம் என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த வெர்ஷன் தான் தேவை. ஸோ இதையும் நம்ம Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி சில நேரங்களில் ஒரு சில இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுற எக்ஸல் ஃபைல் ரொம்ப ரேராக தான் இது நடக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரெக்கவரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ do you want us to try to recover as much as we can? கண்டிப்பாக எஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நார்மலாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் பார்த்தோம்னா ரிப்பேர்டு ஃபைல். ஜஸ்ட் நீங்கள் டைட்டில் பாரை கவனித்து பாருங்கள். ப்ரொடெக்டட் வியூவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் ரீபேர் பண்ணப்பட்டது.
இல்லை இன்னொரு ஸ்டெப்பு நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபைலில் ஓப்பன் ப்ரௌஸ் பண்ணி உங்களுடைய அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஃபைல் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது டைரெக்டாக ஓப்பன் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நமக்கு அங்கே என்ன இருக்கும்னா ஒரு ட்ராப் டவுன் உண்டு. ஸோ அதில் ஓப்பன் அண்ட் ரீபேர் ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு ப்ரைமரியாக ரீபேர் ஆப்ஷன் உண்டு, செகண்டரியாக எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா உண்டு. எதுக்காக நான் இதை செகண்டரின்னு சொல்கிறேன்னா, ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை நீங்கள் ரீபேர் ஆப்ஷன் ரன் பண்ணி டேட்டாவை கெட் பண்ணிக்க முடியலன்னும் போது எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ட் டேட்டாவில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் உண்டு. வேல்யூஸை மட்டும் நீங்கள் ரெக்கவர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணி, இல்லை ஃபார்முலாஸை ரெக்கவர் பண்ணாலும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பிரச்சனையை ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபேஸ் பண்ணுறீங்கன்னும் போது இந்த ஸ்டெப்ஸையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைல் நமக்கு ரீபேர் ஆகி வந்தாச்சு. பட் என்ன விஷயம்னா, எனக்கு இந்த ஃபைலில் கண்டிப்பாக ஒரு பேக்கப் வேணும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஃபைலில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பேக்கப் காப்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ரிப்பேர்ட் ஃபைல். ஸோ Ctrl+S கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணும்போது இப்போ எனக்கு டெஸ்க்டாப்லேயே இல்லை வேறு லொக்கேஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு என்லெஸ் நாலேஜுங்கிற இந்த ட்ரைவ்லேயே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணும். நார்மலாக நீங்கள் எந்த ஃபைலில் வேணாலும் சேவ் பண்ணுங்கள், ஐ மீன் நேமில் சேவ் பண்ணுங்கள். பட் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டூல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஜெனரல் ஆப்ஷன்ஸ் உண்டு. அண்ட் அதில் ஆல்வேஸ் கிரியேட் பேக்கப் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். இப்படி சேவ் பண்ணுறதுனால நீங்கள் இப்போ அந்த லொக்கேஷனை செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு 2 ஃபைல் உண்டு. ஒன்று .xlsx அப்படிங்கிறது இது ஒரிஜினல் ஃபைல். அண்ட் அதே மாதிரி XLK அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பேக்கப் ஃபைல். ஒருவேளை இந்த ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க, இல்லை கரப்ட் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆகிட்டு, ஐ மீன் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ பேக்கப் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ பேக்கப் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது வேறு ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வார்னிங் உண்டு. the file could be corrupted or unsafe அப்படிலாம் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், do you want to open it anyway, just நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு முக்கியமான ஃபைலை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த பேக்கப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது இஷ்யூ நடந்துட்டுனாலும் நீங்கள் அந்த ஃபைலை காப்பாற்றிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸல் ஃபைல் ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கு, பயங்கரமாக கரப்ட் ஆகிருக்குன்னும் போது அதை நீங்கள் ரெக்கவரே பண்ண முடியாமல் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்த ஒரு சில ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலாம். பட் ரொம்ப ஹெவி டேமேஜ் இருக்கணும் போது அதை கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியாமல் போகிறதுக்கும் நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக பேக்கப் வச்சு என்ன பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.